ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல் செய்ய போகிறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் லஞ்சுக்கு சாதம் வேக வச்சுருக்கேன் ஒரு அடுப்பில். அடுத்து இந்த பக்கம் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் இப்போ மறுபடியும் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் எனக்கு காலையிலக்கு பழைய சாதம் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று நைட்டு சாதம் வடித்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்புக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால மீன் காலையில் வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்டு. அத்தை க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. நானும் அதை திரும்பியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் குழம்பு வேண்டாமா, எனக்கு மீன் பொரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மீனை இன்றைக்கி பொரிக்க தான் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை பொரிக்கிறதுக்காக நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் மீன் வறுக்கிறதுக்கு என்னென்னலாம் சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக சமையல் எண்ணெய், அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் தான் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த மீன் இந்த மசாலாவில் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இது ஒரு பக்கமாக தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன். டக்குன்னு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு தண்ணியில் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா கருத்து போயிடும். இது எல்லாருக்குமே தெரியும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அடுத்து ஒரு அடுப்பில் குழம்புக்கு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் மீனையும் பொரிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு மிக மிக நன்றி. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக அந்த வெங்காயமும் தக்காளியும் சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அப்புறம் இந்த பேனில் எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் பொரிக்கிற மீனையும் போட்டு விட்டுறலாம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் பொரிஞ்சிட்ருக்கட்டும். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கும் எனக்கும் சால மீன் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லா மீனை காட்டிலும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு விட்ருவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும், அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல். சேட்டை பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் அப்பப்போ இப்படி தாங்க ஏதாவது சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு போவார். கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேங்க, அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போகிறாரு. இருக்கட்டும், அப்புறமா கவனிச்சிக்கலாம். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். குழம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு அதில் மசாலாவை சேர்த்து விட்டுடலாம். மசாலா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் இது மட்டும் சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அது நல்லா வேகட்டும். அந்த வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவுக்கு அரைக்க ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகவும் அதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி விட்டுறலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் என் ஹஸ்பண்டுக்கு பழைய சாதமும் மீன் வறுவல் இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிட்டு போயிடுவாங்க. அவர் மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம்லாம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. பழைய சாதம் வெயில் காலம் வந்துட்டாலே அவருக்கு பழைய சாதம் தான் இருக்கணும், அந்த மாதிரி பர்சன். இப்போ லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதமும் வடித்து வச்சாச்சு, மீன் பொரியலும் ரெடியாக இருக்குது. குழம்பும் ஆல்மோஸ்ட் 75% ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் வத்தணும். அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான்
அதனால் இன்றைக்கி சிம்பிளான டிஷ் தான் பண்ணுறேன். இன்றைக்கி உப்புமா தான் செய்கிறேன். என்ன உப்புமானா சேமியா உப்புமா தான் பண்ணுறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ரவா உப்புமாவை காட்டிலும் சேமியா உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும். அவள் பாட்டுக்கு சாப்பிட்ருவா, அந்த உப்புமான்ற ஃபீலிங்கே இல்லாமல். அதனால் அடிக்கடி என் வீட்டில் நான் சேமியா உப்புமா செய்வேன். இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும், அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கூட இன்றைக்கி ரசமோ தயிரோ எதுவுமே நான் வைக்கல. ஆனால் நேற்று ஊற்றி வச்ச தயிர் வந்து கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் இருக்குது. அது வந்து காலையில் அவங்க அப்பாவுக்கு பழைய சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு லஞ்சுக்கு வெறும் இந்த குழம்பும் மீன் வறுவல் மட்டும்தான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. சேமியா உப்புமாவுக்கு கூட வந்து இன்றைக்கி எப்போயுமே நாங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்குவோம், இல்லாட்டி தேங்காய் சட்னி எடுத்துக்குவோம். இன்றைக்கி தேங்காய் சட்னிலாம் அரைக்கலை, நாட்டு சக்கரையும் வீட்டில் காலி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஜீனி வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோடு உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.